ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மும்பை வெஸ்ட் கிங்ஸ் லெவல் பஞ்சாப் சூப்பர் நாக் மேட்ச் என்றுதான் சொல்லணும். அந்த அளவிற்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஐபிஎல் மேட்ச் என்றுதான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் விசஸ் மும்பை மேட்ச்ல முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் KL ராகுல் செம்மமா செஞ்சுரி மூலம் 20 ஓவரில் 198 ரன் மும்பை அணிக்கு டார்கெட் வைத்தனர். குறிப்பாக சொல்ல போனால் இந்த மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவது கடவுளே நினைச்சாலும் முடியாது என்பதை போல்தான் இருந்துச்சு. கடைசி 10 ஓவர் மும்பை அணி வெற்றிக்கு 130 ரன்கள் தேவைப்பட்டது. அடப்போங்கப்பா, மேட்ச் ஒன் சைடா போக போகுது என்றும் நினைக்கும் சமயத்தில் பழைய கிரண் பொல்லார்ட் மும்பை அணிக்கு கம்பேக் பண்ணினார். நம்ம MS தோனி போல் சூப்பரான கேப்டன்சி நாக் என்றுதான் சொல்லணும். அந்த அளவிற்கு மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினார் பொல்லார்ட். சும்மா 10 சிக்ஸரை சக்கு சிக்குன்னு பதற வைத்து பிரீத்தி சிந்தாவை படுக்க வைத்தார் என்றுதான் சொல்லணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பதற வைத்தார் என்றுதான் சொல்லணும். பஞ்சாபை பொல்லார்ட் 10 சிக்ஸர் மூலம் பொளந்து கட்டி பிரிச்சு மேஞ்சிட்டார் என்றுதான் சொல்லணும். கம்ப்ளீட்டா நாக் அவுட் பண்ணி விட்டார். ஆனாலும் கடைசி ஓவர் மும்பை அணி வெற்றிக்கு 4 பந்தில் 4 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த தருணம் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பொல்லார்ட் டக்குன்னு அவுட் ஆக்கி மும்பை ஃபேன்ஸை திக்குன்னு பண்ணினார். அந்த கடைசி திக் நிமிடம் மும்பை ஃபேன்ஸ் மற்றும் பஞ்சாப் ஃபேன்ஸ் சீட் நுணுக்கி பச்சக்குன்னு தன்னை அறியாமல் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் ஃபேன்ஸ் மும்பையை பார்க்க, மும்பை ஃபேன்ஸ் பஞ்சாபை பார்க்க எம்மோ எம்மோ எம்மம்மோ. அப்படிதான் கடைசி நேரம் மேட்ச் ஒரு சமாச்சாரமா திக்குன்னு சென்றது ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மும்பை அணி வெற்றிக்கு ஒரு பந்தில் 2 ரன்கள் தேவைப்பட்டது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் சூப்பர் ஓவரை தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஜோசப் ஆர்ச்சர் பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் மைண்டோடு ஸ்ட்ரைட்டில் அடித்துவிட்டு 2 ரன்கள் டக்குன்னு ஓடி மும்பை அணி திக் நொடியில் வின் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இந்த மேட்சை கண்ணிமைக்காமல் வாட்சிங் பண்ணிய காந்த கண்ணழகி பிரீத்தி சிந்தா 2 பீஃபி மாத்திரை பச்சக்குன்னு முழுங்கினார் என்றுதான் சொல்லணும். அந்த அளவிற்கு இந்த மேட்ச் கடைசி நிமிடம் வரை த்ரில்லிங்காக சென்றது ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் கில்லர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரண் பொல்லார்ட் ஒரு சூப்பர் நாக் கொடுத்தார் என்றுதான் சொல்லணும். 3 பவுண்டரி 10 சிக்ஸரை சிங்கிள் டீ போல் அடிச்சு 81 ரன் மூலம் மும்பை டீமை தனி ஒருவனாக தலை நிமிர்த்தினார் என்றுதான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, பொல்லார்ட்டின் 10 பவர்ஃபுல் சிக்ஸரை நீங்க வாட்சிங் பண்ணீங்களா என்றும் மும்பை அணியின் மெர்சல் வின்னிங்கை பற்றி உங்க ஆப்ஷனை சக்கு சிக்குன்னு பொல்லார்ட்டின் சிக்ஸர் வேகத்தில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.